பிரதமர் நரேந்திர மோடி இப்படி பண்ணியிருக்கிறது சரியா தப்பான்னு நீங்களே சொல்லுங்க. வாக்காளர்களுக்கு வாக்குக்கு பணம் கொடுக்க கூடாது அப்படின்றதான் எல்லாருமே வலியுறுத்தக்கூடிய ஒண்ணு. ஆனா அதையே கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்கா பிரதமர் நரேந்திர மோடி பண்ணியிருக்கிறாரோ அப்படின்ற மிக முக்கியமான கேள்வி எழுது. பீகார் மாநிலத்துக்கு இன்னும் சில வாரங்கள்ல தேர்தல் அப்படின்றது நடக்க இருக்கு. அதுக்காக பீகார் மாநிலத்துக்கு சிறப்பு திட்டம் ஒண்ணு அறிவிச்சிருக்கிறாரு பிரதமர் நரேந்திர மோடி. எல்லாம் சரிதானங்க. இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். பீகார் மாநிலத்துடைய முதல்வர் பெயர்ல நடத்தப்படக்கூடிய பெண்களுக்கான சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ சுமார் 75,000 கோடி ரூபாய் அப்படின்றது ஒதுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. ஆனா பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சுமார் 75 லட்சம் பெண்களுக்கு நேரடியா அவங்களுடைய வங்கி கணக்குல 10,000 ரூபாய் அப்படின்றது கொடுக்கப்படுது. அதாவது இது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்கீமா இருந்தா கூட நம்ம சந்தேகப்பட வேணாம். ஆனா இந்த ஸ்கீம் இந்த தேர்தலுக்கு முன்னாடி புதுசா உருவாக்கப்பட்டிருக்கு. முதல் முறையா இப்படியான 10,000 ரூபாய் அப்படின்றது பெண்களுக்கு கொடுக்கப்படுது. தேர்தல் நடக்கிறதுக்கு இன்னும் சில வாரங்கள் தான் இருக்கக்கூடிய சூழல்ல இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்தா அது வாக்காளர்கள் மத்தியில ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் தானே. இதுவும் வாக்குக்கு பணம் கொடுக்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணலாமா? இல்ல அப்படி பண்ணக்கூடாதா?